வனாலயத்தில் காந்தி ஜெயந்தி விழா காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு வனம் அமைப்பின் தலைவர் ஸ்வாதி கே சின்னசாமி, இயக்குநர்கள் ஏ நடராஜன், எஸ் ராஜ்மோகன், ஆர் முருகானந்தம், கே பழனிசாமி, பல்லடம் மற்றும் கேத்தனூர் சர்வோதயா சங்கம், ராட்டை மூலம் கதநூல் நூற்கும் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டு மூவர் முற்றத்தில் உள்ள தேசபிதா காந்தியடிகள், திருவள்ளுவர் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஆர் விஸ்வநாதன் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் வனம் இணை செயலாளர் கே எம் ஈஸ்வரமூர்த்தி தவம் இயற்றினார். கூட்ட உறுப்பினர்கள் அனைவரும் மகாத்மா காந்தியடிகளின் வரலாற்றை நினைவு கூர்ந்து அவர் வழி நடக்க உறுதி பூண்டனர். மேலும் கதநூல் நூற்கும் ஊழியர்களுக்கு வனம் இந்தியா அமைப்பின் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தூய்மை இந்தியா திட்டத்தின்படி வனாலயத்தில் வனம் அமைப்பின் துணைத் தலைவர், இணைச் செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, இயக்குநர்கள், அறக்காவலர்கள், வனம் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து வனாலய வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்லடம் சர்வோதயா சங்கத்தின் நம்ம சங்கங்கள் மூலமாகத்தான் இந்த காந்திய கொள்கைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வரோம். மூப்பு வேலை, நெசவு வேலை, இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரோம். இந்த காந்திய நிறுவனத்தில் 60 சங்கங்கள் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. இந்த சங்கங்கள் மூலமாக கலர் வேலைகளை செஞ்சுட்டு இன்றைக்கும் சிறப்பாக செஞ்சு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த விழாவுக்காக நீங்கள் இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நாங்களும் கூட அந்த அளவுக்கு பண்ணலை. நாங்கள் காந்தி படத்தை வச்சு எல்லாம் பண்ணணும். இருந்தாலும் உங்களை அணுகும் போது நீங்கள் வாங்க, நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நாங்கள் நிர்வாகஸ்தரம் கூட பார்க்கல, ஜெயபால் தான் கொஞ்சம் பார்க்கல சொன்னாங்க. அதனால் மேலும் உங்களுக்கு இவ்வளோ ஏற்பாடு பண்ணி கொடுத்த உங்களுக்கு நம்ம வனம் ஃபவுண்டேஷன் நிர்வாகஸ்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிர்வாகம் மற்றும் ஊழியர்களுக்கும் பல்லடம் சர்வோதயா சங்கத்தின் சார்பில் வந்துள்ள ஊழியர்கள், நிர்வாகர்கள், நூற்போர்கள், நெய்வேர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காந்தியடிகள் கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக முதலில் திருப்பூர் காந்தி நகரில் அகில இந்திய நூற்போர் சங்கத்தை ஏற்பாடு செய்தார்கள். அதன் மூலம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து எண்ணற்ற கிராம மக்களுக்கு பெண்கள், ஆண்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பை கொடுத்து குறைந்த முதலீட்டில் அதிக நபருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து இந்த சர்வோதயா சங்கம் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து வருகிறது. இதன் மூலம் நல்ல சமத்துவ கருத்துக்கள், நல்ல கருத்துக்களை ஆங்காங்கே கூட்டங்கள் நடத்தி தெரிவித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த அமைப்பு இன்னும் மேன்மேலும் வளர்வதற்கு அனைத்து பொதுமக்களும் வனம் ஃபவுண்டேஷன் மூலமிக்க நிர்வாகம் இன்னும் அதிக ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று பல்லடம் சர்வோதயா சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இதையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்று 154வது காந்தியடிகளின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிருக்கிறோம். அதற்காக எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மிக்க நன்றி. அயல்நாட்டில் பணியாற்றிட்டு இருந்தார். ஒரு முறை இந்தியாவுக்கு வந்தார். அது தமிழகத்தில் வந்து மதுரைக்கு வந்தாருங்க. மதுரைக்கு வரும்போது கோட் சூட்டோடு வந்து பொதுமக்களை விவசாயிகளை சந்தித்தார். தங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத வந்து கேட்கலாம் அப்படின்னு சந்திக்கல. விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டின வேஷ்டியோட இடுப்பில் வேஷ்டியோட தான் வந்திருந்தாங்க. மேலாடை அணியில் அவங்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டுட்டு அன்று இரவே பொதுக்கூட்டத்துக்கு செல்லும் போதே வந்து ஒரு முடிவு எடுத்தார். இனிமேல் வந்து நான் இந்த கோட் சீட் அணிய மாட்டேன், வேட்டி மேல் துண்டோடு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கடைசி காலத்து வரைக்கும் வந்து வேஷ்டியிலேயே இருந்தார். அதன் மூலமாக நம்ம நாட்டு பொருளை நாமளே வாங்கணும் அப்படின்னு சொல்லி சர்வோதய சங்கத்தில் ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிஞ்ச ஒரு சிறு பொருள்களை வாங்கி நம்மளுடைய உழைப்பாளர்களுக்கு ஒரு குடும்ப பொருளாதார ஈரோடுன்னு அன்று முடிவெடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 104 ஆண்டு ஆச்சு அவர் வந்து மதுரையில் வந்து இந்த முடிவு எடுத்தது. அந்த வகையில் அவருடைய பிறந்தநாள் அன்று நாம் அவரை போற்றி மகிழ்வோமாக. நன்றி. பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய தலையாய கொள்கையான பசுமை பரப்பை ஏற்படுத்துதல் என்கிற இதில் கீழே பார்த்திங்கன்னா எல்லாருமே அதில் பங்கெடுத்துக்கலாமுங்க. பிறந்த நாளுங்க, திருமண நாள், இல்லை நினைவு தினம், அந்த மாதிரி முக்கியமான தினங்களில் நீங்கள் ஒரு 1500 இங்கே கொடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இங்கேயே உங்கள் சார்பில் மரம் வச்சு அதை 3 வருஷத்துக்கு வளர்த்தி கொடுத்துட்றோங்க. நீங்கள் அது கூகுள் டேக்னு சொல்கிற கூகுள் இதுலேயும் நாங்கள் டேக் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் உங்கள் மரம் எப்படி வளருங்கிறத நீங்கள் உங்கள் இடத்துல இருந்தே கூட அதை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு திட்டம் இங்கே இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா திருமண நாட்களுக்கு திருமணமானவர்களுக்கு மூர்த்தக்கால் மரம் நடு விழான்னு சொல்லி ஒன்று வச்சுருக்குறேங்க. அது பாரம்பரியமாக நம்ம பண்ணிகிட்டு இருந்த இதுதான். நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு கிளையை வெட்டி கொண்டு போய் கல்யாண மண்டபத்துலேயோ இல்லை ஏதோ இடத்துல ஒரு ஜன்னலில் கட்டுற இதுக்கு கொண்டு வந்துட்டோம். அதை அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக இங்கே வனாலயம் வந்து இந்த மூர்த்தக்கால் மரம் நடு விழான்னு பண்ணுறேங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை உறவினர்கள் எல்லாம் இங்கே வந்தாங்கன்னா இங்கே அவங்களோட நட்சத்திரத்துக்குரிய 2 மரங்களை வச்சு அவங்கள எல்லாத்தையும் வாழ்த்தி தவம் பண்ணி அது நல்ல முறையாக சிறப்பாக பண்ணி கொடுக்குது, வனாலயம் பண்ணி கொடுக்குதுங்க. கண்டிப்பாக அதில் எல்லோரும் பங்கேற்றுக்கிறாங்க. நீங்கள் இங்கே பார்த்த விவரத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள். இது அவங்க பேசும்போது சொல்லியிருப்பாங்க, இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறணுங்கிறது. இது ஒரு மக்கள் இயக்கமாக இது ஊர் கூடி தேர்ந்தெடுக்கிற சமாச்சாரங்க, ஒருத்தர் செய்கிற சமாச்சாரம் இல்லை. உங்கள் இடத்துலையும் நீங்கள் மரம் வைக்கலாங்க. ஒவ்வொரு மரம் நீங்கள் இங்கே வந்து தான் வைக்கணுங்கிறதில்ல. உங்களுக்கு அங்கே இட சௌகரியம் இருந்ததுன்னா நீங்களே மரம் வைத்து அதை இது பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்கே இப்போ இந்த சுற்று வட்டாரத்துலேயும் மட்டும் 2 உழவு மழை பெஞ்சதுங்க. இதே பல்லடத்துக்கு கிழக்கு இல்லை, மேற்கு இல்லை, தெற்கு இல்லை, வடக்கையும் இல்லை. இது ஒரு 5-6 கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 உழவு மழை பெஞ்சதுங்க. நாங்கள் பக்கத்து கிராமத்தில் தான் இருக்கிறோம். 2 உழவு மழை தாண்டி தான் இங்கே பெஞ்சது. இங்கெல்லாம் மலைமானி வச்சுருக்கிறோம். நாங்கள் எல்லாமே அதை பதிவு பண்ணுறோம். அதனால் அந்த மரம் வச்சு வளர்த்துறதோட இது பயனை நான் இப்போ எல்லாருமே அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இந்த இயக்கத்தை வந்து எல்லாருமே முன்னெடுத்து கொண்டு போகணுங்க. எல்லோரும் போய் நீங்கள் இங்கே பார்த்ததை எல்லாத்துக்கும் சொல்லி இங்கே வார செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரார்த்தனை கூட்டம் நடக்குதுங்க. மாத கடைசியில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வான்மலை கருத்தரங்கு நடக்குது. நீங்கள் எல்லோரும் வந்து திருவிழா கலந்து போடுங்க கேட்டுக்கிறேங்க. சந்தோஷம். வணக்கம். அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காந்தியின் பிறந்த நாள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அவரது அகிம்சை வழியில் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்ததுனால அவர் ஒரு சிறந்த தலைவராக உலகம் ஏற்றுக்கிறாங்க. காந்தியடிகள் வந்து என்னன்னா கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் இந்த கதராடையெல்லாம் அவர் வந்து பரிந்துரைக்கிறார். அவருக்கு இந்த நல்லாளில் உங்கள் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்லடம் மற்றும் கேத்தனூரில் வந்துள்ள சர்வோதய அமைப்பிலிருந்து அனைவருக்கும் எங்களது நிர்வாகிகளுக்கும் ஊழியர்களுக்கும் எனது நன்மையை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.